இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியல் ஒரு முக்கோண காதல் கதையாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மாறிடுச்சு. எப்போ கொடைக்கானல்லேருந்து கிளம்பி சென்னைக்கு சேர்ந்தாங்களோ, மலை இறங்கினதுக்கப்புறமா அந்த கதையில் முக்கோண காதல் கதையாகி நிவின், காவேரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை கொண்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு லவ் வருமா வராதா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை இன்னமும் நிவின் மறக்காமல் இருக்காரு. ஆனால் நிவினை யமுனாவுக்கு பிடிச்சிருக்குது. விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியை பிடிக்க ஆரம்பிக்குது. காவேரிக்கும் விஜயை பிடிக்க ஆரம்பிக்குது. முதல்ல வேணாம்னு தடுத்து, இதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஒன்றும் வேணாம், காதல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சாலும் கூட பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு கதையை கொண்டு போனாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிவினுடைய கதாபாத்திரத்தை ஓரங்கட்டி அதை யமுனாவோட ஆளாக மாற்றி, யமுனாவுக்கு ஆளாக இல்லையா அப்படிங்கிற கேள்வி வச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோங்கிற பேரில் இப்போ டபக் அப்படின்ட்டு இப்போ வெண்ணிலாங்கிற கதாபாத்திரத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த கதையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறான்னு வச்சுருந்தாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வெண்ணிலாவுக்கு நினைவு தப்பிடிச்சு நிவேதாங்கிற பேரில் ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் இருக்காங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே கான்ட்ராக்ட் முடிய போகிற மாதமே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. நவம்பர் 13 அந்த கான்ட்ராக்ட் முடியுது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஜூலையில் இருக்கோம் அப்படின்னா ஜூலையும் முடிய போகுது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் முடிய போகுது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் 5 மாதம் 6 மாதம்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 3 மாதத்தில் முடிய போகுதுங்கிறாங்க. ஆனால் நவம்பர் 13 சீக்கிரமாக கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்மளோட டைம் பீரியட் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அடுத்த இன்னும் 1 மாதத்துக்குள்ளே கதையை பரபரன்னு கொண்டு போய் நவம்பர் மாதம் வந்துருச்சுங்க, இப்போ கான்ட்ராக்டர் ரெனியூலாம் பண்ண வேணாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கதை அப்படிங்கிறத கொண்டு வர. இதுக்கு நடுவில் நம்ம மனசுலேருந்து சொல்லிடலாம் காவேரி கிட்டக்க, நமக்கு காவேரியை பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிடிச்சிருக்கு, வீட்டுக்காக தான் அந்த கல்யாணத்தை பண்ணோம், தாத்தா பாட்டி நச்சரிச்சுட்டே இருக்காங்கன்ட்டு. தாத்தா பாட்டி 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை. ப்ளஸ் சொத்து நம்ம கிட்டக்க வந்தாலும் கூட காவேரியே ஒரு சொத்து தான் அப்படிங்கிறத யோசிச்சு இன்னமும் திரும்பி வரப்போகிறதில்ல அப்படிங்கிற வெண்ணிலாவை நம்ம ஏன் மனசில் வச்சுட்டு சுமந்துக்கிட்டு தெரியணும், நம்ம வெண்ணிலாவை மறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் என்னைக்காச்சும் ஒரு நாள் டேரெக்டாக காவேரி கிட்டக்க போயிட்டு, காவேரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்டெல்லாம் வேணாம். ஏன்னா அவர் தான் சொல்ல முடியும், இப்போ காவேரி சொல்ல முடியாது. ஏன்னா காவேரி கையில் நான் கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா பணத்துக்காக சொன்ன மாதிரி ஆகிடும். அது அவங்களுக்கு பெரிய அவமானமாகவும் ஒரு அசிங்கமாகவும் ஆகிடும். அதனால் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. அப்போ இவர் தான் சொல்லி ஆகணும், இந்த கான்ட்ராக்டை வேணாமா, கிழிச்சு போட்டலாம் நம்ம அப்படின்னு சொல்லலான்னு வரப்போகிற டைமில் காவேரியே இந்த ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கிற நிவேதாவை கூப்பிட்டு இங்கே முன்னாடி நிற்க வைக்கிறதோ, இல்லை இந்த நிவேதாவுக்கு தான் வெண்ணிலாங்கிறது தெரிஞ்சு அவங்களே இங்கே நிற்கிறதோ அப்படிங்கிற சம்பவம் நடந்து 2 பேர்ல யார் இவங்களா இவங்களா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இவர் என்ன இருந்தாலும் வெண்ணிலாவுக்கு தான் நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இடியாயிடும். கதையில் வீக்கா ஃபேன்ஸுக்குலாம் ஒரு பெரிய ஷாக் ஆகிடும். இந்த வெண்ணிலா ஏன்டா வந்தாங்க, பிரிச்சு விட்டாங்கன்றோம். அப்புறம் வெண்ணிலா அந்த வீட்டுக்குள்ளார வர இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் தெரிஞ்சு இவங்களை வெளில அனுப்ப, அதுக்கப்புறம் என்னென்ன தகுதி தத்தங்கள் நடக்க போகுது, திருப்பங்கள் நடக்க போகுதுன்னு கதை போயிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் சேரணும், அந்த கதை எப்படி போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறீங்க? கதை கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிக்குதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியல் ஒரு முக்கோண காதல் கதையாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மாறிடுச்சு.